ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி பூண்டு ஊறுகாய் செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு 2 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை வடை சட்டியில் ஆயில் சேர்த்தாமல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரமிளகாயை ஒரு 15 மிளகாயை தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு அரைச்சோன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 60 எண்ணம் மட்டும் உரித்து வச்சுக்கோங்க. இதை ஆயிலில் வணக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடுகும் வெந்தயமும் வறுத்தோம் இல்லைங்களா, அதை நம்ம மிக்சிலேயோ அம்மிக்கல்லையோ இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரமிளகாயும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு வணக்கணும் இல்லைங்களா, அதில் ஒரு பாதி அளவு பூண்டை வந்து இந்த மிளகாயோடு சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வடை சட்டியில் அந்த பூண்டு வணக்கின அந்த ஆயிலே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கிரேவி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம பாதி பூண்டு அதில் பேஸ்ட்டில் சேர்த்துட்டு மீதி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஏன் இப்படி பண்ணுறோன்னா, நிறைய பேருக்கு பூண்டு வந்து பிடிக்காது. இப்படி முழுசு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. நீங்கள் ஊறுகாய்களை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் தெரியாது. அதுவும் இல்லாமல் அந்த ஊறுகாய் வாசம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அரைச்சி சேர்த்த பொழுது. அவ்வளோதாங்க, ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே கிரேவி நல்லா காரம்லாம் இறங்கட்டும். அவ்வளோதாங்க, ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற வடை சட்டியில் அந்த ஊறுகாயில் சாதத்தை போட்டு நான் பிணைஞ்சு சாப்பிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.